என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து தரமான ஒரு பிராங்க் வீடியோ தான். பப்ளிக்கை வந்து நீங்கள் பிராங்க் பண்ணுங்க சொன்னீங்க. ஸோ பப்ளிக்கை பிராங்க் பண்ணாக்கா வந்து ஒரு ஒரு பிராங்க் வந்து சண்டையில் கூட முடியும். ஸோ நம்ம வீட்டில் நம்ம தெருவில் இருந்து நம்ம வந்து பப்ளிக் பிராங்க் ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காசு பணம் துட்டு மணி இந்த காசு இப்படி ஒரு 500 ரூபாய் தூக்கி போட்டு அந்த காசு அவங்க எடுக்கிறாங்களா, அந்த காசு என்ன பண்ண போறாங்க. நம்ம சேனல்ல யாரா புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம மாமா வித் பட்டு சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு காசு எடுத்துக்கிட்டே தலைவரா, காசு ஊந்து துவங்க காசு அது நான் வச்சுக்கிறேன் போ உன் காசு அது அவர் செல்லாதுன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து தரமான ஒரு பிராங்க் வீடியோ தான். பப்ளிக்கை வந்து நீங்கள் பிராங்க் பண்ணுங்க சொன்னீங்க. ஸோ பப்ளிக்கை பிராங்க் பண்ணாக்கா வந்து ஒரு ஒரு பிராங்க் வந்து சண்டையில் கூட முடியும். ஸோ நம்ம வீட்டில் நம்ம தெருவில் இருந்து நம்ம வந்து பப்ளிக் பிராங்க் ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காசு பணம் துட்டு மணி இது வந்து ஒரு ஷூட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற காசு தான். இது வந்து 500 ரூபாய் தாள். இங்கே பார்த்தீங்களா, ஷூட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற காசு இது. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இதோ இருக்குல்ல கேட்டு, இதுக்கு வெளியில் தான் நம்ம ரோடு இருக்குது. இதை பாருங்க, இதை இப்படி லைட்டாக நீக்கி விட்டு இங்கே தான் வந்து கேமரா வைக்க போகிறேன். வெளியில் போகிறவங்க முன்னாடி இந்த காசு இப்படி ஒரு 500 ரூபாய் தூக்கி போட்டு அந்த காசு அவங்க எடுக்கிறாங்களா, அந்த காசு என்ன பண்ண போகிறாங்க, அதுதான் வந்து இந்த பிராங்கோடைய ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல்ல யாரா புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம மாமா வித் பட்டு சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து வராங்க, வா பட்டு வை. அப்படி கீழே பார்க்காத வா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டாண்டே வந்து பக்கத்தில் ஒரு சொசைட்டி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு இப்போ உட்காந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஒரு பெரியவர் வர்றாரு, அவர்கிட்ட வந்து இந்த 500 ரூபா காசை போட்டுற போகிறேன். அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம், சரிங்களா? அது நடந்து வர்றாரு, அவர்கிட்ட தான் இப்போ வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். ஐயா, அது டூப்ளிகேட்டு காசு ஐயா. அது டூப்ளிகேட்டு காசு ஐயா. அவர் உண்மையான தாள்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டே போகிறாரு. அவர் நான் கொடுங்க, அது டூப்ளிகேட் காசுன்ற அவர் இல்லை 500 ரூபா தாள் கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வாட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. நான் உண்மையை சொல்லிட்டேன், அது டூப்ளிகேட் காசுன்ட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. நான் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மறுபடியும் இதே இடத்துல இந்த 500 ருபீஸை போடுறேன். 500 ருபீஸ் உண்மையில காசில் டூப்ளிகேட் காசு தான். இங்கே போட்டுருவோம். யாராவது வந்தாக்கா அப்படியே நம்ம வந்து சும்மா மொபைல் நோண்டிட்டு உட்கார மாதிரி அவங்களுக்கு எப்படியாவது வீடியோ எடுத்துடுறேன். இந்த பாருங்க, காசு போட்டுட்டேன். இப்போ நாங்கள் போயிட்டு உட்கார போகிறேன். சொல்லு பாப்பா. சொல்லுங்க. அந்த தம்பி வந்து அண்ணா காசு இருக்குண்ணா, உங்கள் காசா அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ வந்து சல்யூட் அந்த தம்பிக்கு. என்ன 500 ருபீஸ் காசு கீழே இருக்குது. அதை பார்த்துட்டானா உங்கள் காசா, கீழே காசு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இருந்தாலும் அவன்கிட்ட அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு போய் கேட்டேன். பின்னாடி அவர் காசு எடுத்துக்கிட்டாரு. அவர்
ஃப்ரெண்ட்ஸ் என் பாக்கெட்டில் இருந்து இந்த காசு ஊற மாதிரி எடுத்துட்டேன். அவரே எடுத்துட்டாரு. பயங்கரமாக இருக்குது, சிரிப்பு வருது. இருந்தாலும் வந்து கோச்சிக்காதீங்க மக்களே, இது வந்து சும்மா வந்து எல்லோரும் சிரிக்க வைக்கிறதுக்கு தான். நான் இப்போ அவங்ககிட்டலாம் போயிட்டு சொல்லிவிடுவேன். ஆனால் இது ஒருத்தவங்கிட்ட சொல்லலை, இப்போ அவங்க போயிடுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட இப்போ போயிட்டு சொல்லிவிடுவேன் நான். என்னவா சொன்னா யாரும் இல்லை, எனக்கு அதை நினச்சி சிரிப்பு தான் வருது. எனக்கு சிரிப்பு வருது எனக்கு. மக்களே, இதுக்கு வந்து கோச்சிக்காதீங்க, சிரிக்க வைக்கதான் இந்த வீடியோ. அப்புறம் அவங்க தான் பப்ளிக் பிராங்க் பண்ணுங்கன்னு கேட்டாங்க, பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு 500 ரூபாய் தாள் தான் இருக்குது. இந்த கடைசியாக போட்டு பார்ப்போம், யார் எடுக்கிறா அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய் தாள் எடுத்துகிட்டு போனார்ல, அவர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரிங்க இது டூப்ளிகேட் காசு தான் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் ஏமாந்துட்டேன்பா அப்படின்னாரு. காசுன்னா எல்லாருக்குமே ஆசை தான் வரும், அதெல்லாம் வந்து தப்பு இல்லை. அவங்கக்கிட்ட கொடுக்க முடியுன்ற பொருளை கண்டிப்பாக தேடி போய் கொடுத்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நாம் ஒரு வண்டியில் போகிறோம், முன்னாடி ஒரு வண்டியில் போகிறாங்க. அவங்க பர்ஸ்லேருந்து எடுக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் கீழே வந்துச்சுன்னா வச்சுங்களேன், நம்ம அவங்க ஓவர்டேக் பண்ணி போய்ட்டு கொடுத்துடலாம். அதேமாதிரி ஒரு செல்லு கிடச்சின்னா வச்சுங்களேன், அந்த செல்லில் வந்து ஏதாவது ஒரு ரீசெண்டாக ஒரு நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க செல்லை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஸோ கொடுக்கவே முடியாதுன்ற தெரிஞ்ச பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. கொடுக்க முடியுன்ற பொருளை வந்து அவங்ககிட்ட கண்டிப்பாக போய் சேர்த்துடலாம், அவ்வளோதான். காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பின்னாடி ஒரு 500 ரூபா தாளை போட்டுட்டோம். அதை அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு பார்ப்போம். அது ஜஸ்ட் அது வந்து விளாட்ற காசு தான், அது கட்டு பசங்க விளாட்ற காசு, அது சும்மா விளையாட்டுக்கு பசங்க விளாட்ற காசு அது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 3 பேர் ஏமாந்துட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன், ஏன்னா வந்து அங்கே ஒரு 4-5 பேர் கூட்டம் கூட்டுற மாதிரி இருந்ததா, அதனால் சொல்லிட்டேன் நான், அது சும்மா விளாட்ற காசு அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக ஒருத்தவங்க இருந்தாக்கா அவங்களை கலாய்ச்சி விட்டுருப்பேன். தலைவரா, காசு ஊந்துட்டு உன் காசா அது? உன் காசா அது? அது உன் காசா? உன் காசா அது? போய் சொல்லாத, நீயா போட்டா ஒன்றும் இல்லை. யார் சொன்னதா? அது செல்லாதுன்னு யார் சொன்னதா? சரி விடு, நான் வச்சுக்கிறேன் போ. எவ்வளோ இதுயா? எவ்வளோ இதுயா? செல்லாது கொடுத்துட்டல்ல? இல்லை வேணாம், நான் வச்சுக்கிறேன் போ. நான் வச்சுக்கிறேன் போ. உன் காசு அது? அவர் செல்லாதுன்னா சரி, அது நம்பர் சொல்லு, அது நம்பர் சொல்லு, அது டிஜிட்டல் நம்பர் சொல்லு, டிஜிட் நம்பர் சொல்லு. சொல்லு. ஏன் காசு அது கூட? போ போ. இல்லை, யார் காசுன்னு தெரில, அங்கே தான் கடந்தது, போட்டு போயிட்டாங்களா? சரி, அங்கேயே வச்சுடுவோமா? இல்லை வேற, சரி உங்ககிட்ட யாராவது கேட்டால் கொடுத்துடு, நீயே கொடுத்துடுண்ணா. சரி, அப்போ என்கிட்ட கொடுத்துடு, கட். நான் ஓடனா ஓட்டு, நான் போய் மாற்றிக்கிறேன், நான் போய் மாற்றிக்கிறேன்.
சரி சரி அப்ப என்கிட்ட கொடுத்துடுன்னா சரி சரி நீ யாரு கொடுத்துடு நான் செல்லாலும் பார்த்து செல்லாட்டாலும் பார்த்து உனக்காச்சும் சொல்றது இல்ல கடவுளே இந்த மாதிரிலாம் உலகம் இருக்குதுப்பா எனக்கு அந்த மாதிரி ஒரு எனக்கு 2-3 வீடு கிடைச்சிது பெரிய ஆண்ட்ராய்டு மொபைல் அது பின்னாடி 2000 ரூபாய் காசோட கிடைச்சிது நான் வந்து லாஸ்டா யாருக்கு ரீசெண்டாக வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து கேரளா இது வரைக்குமே அவங்க என்கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. கேரளா வந்து ஜாய் ஆலுகாஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்றாங்க அவங்க. சரிப்பா செல்லு என்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு பின்னாடி 2000 ரூபாய் காசு இருக்கு இது நீ எடுத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. இதுல என்னங்க இருக்கு ஒருத்தவங்கிட்ட கொடுக்க முடியுன்ற பொருளுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும்னாக்கா அவங்க கிட்ட போய் கொடுத்துடணும். இது வந்து ஒரு உதவிலாம் அப்படிலாம் இல்லை. யாருக்கிட்டையுமே கொடுக்கவே முடியாதுன்ற பொருளை வந்து நம்ம அனுபவிச்சுக்கிறதுல வந்து தப்பே இல்லை. அவ்வளோதான்.